வீரத்தமிழன் சாங்கை நான் ரிலீஸ் பண்ணேன். ரொம்ப அருமையான பாட்டு, ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா சாங். ரொம்ப நல்லா இருந்தது, கேட்டேன். மக்களையும் அந்த எனர்ஜியோட சந்தோஷப்படுத்தணும் நான் வாழ்க்கை. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. கொஞ்சம் மிருகம் கொஞ்சம் கடவுள் ஒன்றாக சேர்த்தால் எந்த நெஞ்சம் சந்திரலேகா. சரி, இந்த பாட்டு ஆக்சுவலி சித்ரா பாட போறாங்க எஸ்பிபியோட. பட் உங்கள் வாய்ஸை நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஜஸ்ட் யூ வாண்ட் டு நோ வாட் இட் இஸ் லைக். உங்கள் வாய்ஸ் சூட் ஆகுதான்ட்டு வி ஜஸ்ட் டூயிங் அ ட்ராக் கொடுத்தார. நான் தென் another fair tall dark gentleman is inside the studio. அங்கே வந்து ரஹ்மான் சார் உட்காந்துருக்கார், வான் உள்ள உடனே இவர் வந்தார். அந்த டால் டார்க் ஜென்டில்மேன் லேட்டர் ஐ காட் டு நோ இஸ் வைரம். வந்து என்னம்மா உங்களுக்கு தமிழ் படிக்க தெரியுமா, எழுதி படிப்பீங்களா அப்படின்லாம் என்னை பார்த்தாரு. ஒரு மாதிரி இவர் இது கொடுத்தாரு. டெஃபினட்டாக நான் படிப்பேன், நானே செல்ஃப் டாட் தான். தமிழ்லாம் இந்த ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட்டில் வந்து இந்த ஓஜி சந்திரலேகா இஸ் பேக் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அண்ட் ஹவு டு யூ ஃபீல் அபவுட் தட்? ஸோ அதுக்கு போகிறச்சே சடனாக எனக்கு இந்த பாட்டு பாடுறியா நாள் நெக்ஸ்ட் ஷோவில் அப்படின்னு கேட்டார். அஃப்கோர்ஸ் யார் வந்து ரஹ்மான் சாருக்கு மாட்டேன்னு சொல்ல முடியும்? ரொம்ப 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 வித்தியாசமாக இருக்கும் அவர்கிட்ட. இந்த மாதிரி ஒரு பூனை மாதிரி பாடு, நாய் மாதிரி பாடு, அந்த மாதிரி பண்ணு, இந்த மாதிரிலாம் சொல்லுவார் பாடுறச்சே. ஸோ யூ கெட் வெரி யூனிக் டெக்ஸ்டர்ஸ் ஃப்ரம் த சிங்கர்ஸ் வாய்ஸ். யூ வில் கெட் அ பிரேக் லைக் திஸ். ஏன்னா 100,000 சூப்பர் சிங்கர்ஸ், so many talented singers are there. பட் நிலைச்சு நிற்க முடியுமா? ரத்துல ரத்துல ரசிக்கிற வல்லா, நீ அசப்புற அசப்புற அசப்புல நல்லா, இறுகின மனங்களை இழுக்கிற கூத்து, அட சுட சுட இருக்குது சுருதிய ஆத்து. நம்ம தான் இந்த பாட்டு பாடணுங்கிறது தெரியாது. நம்ம வாய்ஸ் ரெகக்னைஸ் பண்ணுவாங்க, இந்த சாங் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் நம்மளோட ஃபேஸ்னே தெரியாது. behind the voice தெரியாது. only the name behind the voice தான் தெரியும். யார் எப்படி ஜூலை மாதம் பாடிச்ச ஒருத்தருக்கும் தெரியாது யாருன்னு. அதுக்கப்புறம் தான் ஜூலை மாதம் ஃபேமஸ் ஆச்சு. So that's how it is. That's why people think a music director will look at your reels and select you. எனக்கு இந்த மாதிரி ஒரு சிங்கர் வேணும்னா போய் ரீல்ஸை பார்த்து அதிலேயும் செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்து பாடுறாங்க. இப்போ ரீசெண்டாக நான் இந்த கேள்விப்பட்டேன். दिल तो आखिर दिल है ना, मीठी सी मुश्किल है ना, पिया पिया जिया 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 न जिया, जिया जिया पिया न पिया दिल से रे. ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இனி நம்ம கூட வந்து we have a playback singer, the OG singer of Chandralekha. We have Anupama ma'am with us. வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? வெரி குட். Yes, I'm really happy to meet you today. Likewise. And first thing வந்துட்டு இப்போ இந்த ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட்டில் வந்து the OG Chandralekha is back அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அண்ட் how do you feel about that? ஆக்சுவலி இது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் எனக்கு. ஏன்னா நான் ரஹ்மான் சாரை வேறு விஷயமா பார்க்க போயிருந்தேன். நாங்கள் என்னோட ஃபர்ஸ்ட் நம்ம கொலாப் பண்ணி ஒரு நிசரிசா ரீஇமேஜின்னு ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ அவரை வந்து இதை காமிச்சு அவர் ஓகேனாக்க ப்ளீஸ் ஷேர் திஸ் சார் அப்படின்னு சொல்ல போனோம். அவருக்கு ஒரு ட்ரிபியூட் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு போகிறச்சே சடனாக எனக்கு இந்த பாட்டு பாடுறியா நாள் நெக்ஸ்ட் ஷோவில் அப்படின்னு கேட்டார். நான் அஃப்கோர்ஸ் யார் வந்து ரஹ்மான் சாருக்கு மாட்டேன்னு சொல்ல முடியும்? சொல்லுவாங்களே யாராவது. அண்ட் ஃபார் மீ இட்ஸ் அ பேஷன். சிங்கிங் ஆன் ஸ்டேஜ்னால் ஒரு பேஷனுக்கு தமிழ் வேர்டு எதாக இருந்தால் சொல்லுங்கள், அந்த வேர்டு தான். ஸோ நான் நோ சொல்ல டெஃபினட்டாக பாடுறேன். ஸோ தட் இஸ் ஹவு தி சாங் கேம் அபவுட். அண்ட் யூ ஹவ் ஒர்க்ட் வித் ஹிம் ஃபார் ஸோ லாங். அண்ட் நிறைய பாட்டுகள், உங்களோட பாட்டுகள் இப்போவுமே நிறைய பேரோட பிளேலிஸ்ட், நிறைய பேருக்கு பிடிச்ச சாங்ஸாக இருக்கும். அண்ட் ஒர்க்கிங் வித் ஹிம், ஹவ் வாஸ் இட் டோட்டலி? ரீசெண்ட் ரஹ்மான் சார் நான் பார்க்கல, பட் ஐ டோன்ட் திங்க் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ன்ட்டு. ஏன்னா அப்படியே தான் இருக்கார் அவர், ஒன்றும் சேஞ்ச் இல்லை. அவர் எப்படின்னா அவர் ஃபுல் ஃப்ரீடம் கொடுப்பார் ஃபார் அ சிங்கர். சிங்கருக்கு ஃபுல் மரியாதை, ஃபுல் ஃப்ரீடம். ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட்டான மியூசிக் கம்போசர், நாட் ஜஸ்ட் டேலண்டட், இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. இப்போது ஒருத்தர்கிட்ட என்ன அவங்கக்கிட்ட ஒரு வித்தியாசமான என்ன டேலண்ட் இருக்குதுன்னு அதை கரெக்டாக எடுத்துப்பார் அவங்க கிட்டேருந்து. உங்களுக்கு தெரியாத ஒரு எஃபர்ட்டாகவே தெரியாது, எஃபர்ட்லெஸ்ஸாக உங்ககிட்டேருந்து உங்களுக்கு எஃபர்ட் இல்லாத மாதிரி எடுப்பார். உங்களை அனாவசியமாக ஒரு 100 டேக் பண்ண வச்செல்லாம் பண்ண மாட்டார். எல்லாமே நிறைய பேர் மானிட்டர் அப்புறம் டேக் சொல்லுவாங்க.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிஹர்சல் அண்ட் தென் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஃபார் ஃபில்ம் எல்லாம் ஓகே டேக் அப்படின்ட்டு நம்ம நினைப்போம் எல்லாமே டேக்கு தான் அப்படின்ட்டு இல்லைனா மானிட்டர்னுவார், அது டேக்காக இருக்கும். எப்படி பண்ணுவார்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா அவருக்கு என்னென்னா ஆர்கானிக்காக ஒன்று வரணும், நம்ம கிட்டேருந்து உள்ள ஆர்கானிக்காக வரணும். நம்ம பிளான் பண்ணி பண்ணுறதோட ஆர்கானிக்காக நேச்சுரலாக வந்ததுன்னா அது வந்து வில் பி மோர் ரியல், ஒரு ஆனஸ்டி இருக்கும் அதில். ஸோ அந்த மாதிரி டேக்ஸ்லாம் நிறையா எடுப்பார். ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணி நான் வேறு ஒரு மியூசிக் டைரக்டரும் பார்த்ததில்ல. நான் ஒர்க் பண்ணவன் ரொம்ப 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 வித்தியாசமாக இருக்கும் அவர்கிட்ட. இந்த மாதிரி ஒரு பூனை மாதிரி பாடு, நாய் மாதிரி பாடு, அந்த மாதிரி பண்ணு, இந்த மாதிரிலாம் சொல்லுவார் பாடுறச்சே. ஸோ யூ கெட் வெரி யூனிக் டெக்ஸ்டர்ஸ் ஃப்ரம் த சிங்கர்ஸ் வாய்ஸ், யூனோ. ஸோ ஹார்மனிஸ்லாமும் பாடியிருக்கேன் பிகினிங்கில். ஸோ ஹீ வாண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வோக்கல்ஸ், அதெல்லாம் அப்படி கைட் பண்ணுவார் பண்ணுறதுக்கு. வெரி வெரி யூனிக் பர்சன். Yes, as he guides, he motivates you. அவரோட motivation words, what did he give to you whenever you worked? என்கிட்ட எப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அவர்கிட்ட இது பண்ண போச்சே அப்போ தான் அவர் ரோஜா முடிச்சிருந்தாரு. ஸோ செகண்ட் ஃபிலிம் புதிய முகம். புதிய முகமில் நான் வந்து ஒரு சாங்கு பாட போகிறேன்னே எனக்கு தெரியாது. ஏன்னா ஐ டென்ட் கம் டு பி அ ப்ளேபேக் சிங்கராக வரத்துக்காக நான் வரலை இதில். இப்படியே எனக்கு பாடணும்னு ரொம்ப ஆசை. ஒரு நல்ல ஒரு பாப் ராக் ஆல்பம், அப்போல்லாம் அதுதான் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருந்தது ஆல் ஓவர் இந்தியா. ஸோ ஒரு பேன் இண்டியன் பாப் ராக் ஆல்பம் பண்ணோம், இங்கிலீஷில், ஹிந்தியில், தமிழில் டைப்ஸ். ஒரு ஆசை. ஜிங்கிள்ஸ் நிறையா பாடணும். ஸோ நான் ஆக்சுவலி ஒரு விளம்பர ஏஜென்சியில் வேலை பண்ணிகிட்டு இருக்கச்சே அங்கே வந்து எனக்கு வந்து இந்த வாய்ப்பு வந்தது இந்த கல்ச்சுரல் மீட்டில் பாடுறதுக்கு. அப்போது மீதி எல்லா ஏஜென்சிலேருந்தும் எல்லாம் வந்து கேட்டாங்க. அப்போ அதில் ஒரு லீடிங் பர்சன் ஃப்ரம் வெரி top agency like O&M, he said, he met me, he said, you're very good, you sing very well, நீங்கள் why don't you sound very professional, நீங்கள் ஏன் ஜிங்கிள்ஸ்லாம் பாடக்கூடாதான்ட்டு. ஸோ சார் எஸ் ஐ எம் வெரி இன்ட்ரெஸ்டட். எப்படி யாரை மீட் பண்ணோம்? அப்போ அவர் சொன்னார், திலீப்னு ஒரு சின்ன பையன் இருக்கான், அவன் நிறைய ஜிங்கிள்ஸ் பண்ணுறான், என் பேரை சொல்லு அப்படின்னு ஃபோன் நம்பர் எழுதி கொடுத்தா. ஃபோன் நம்பர் கூட ஞாபகம் இருக்குது, அந்த பீஸ் ஆஃப் பேப்பரே எனக்கு மெமரியில் இருக்குது. திலீப்னு எப்படி எழுதினார், அதில் 424341 இப்போ நீங்கள் கேட்டால் கூட சொல்லுவார். அவரோட தட் வாஸ் இஸ் நம்பர். இப்போ 6 நம்பர்ஸ் தான் இருக்கும். 424341 அது பண்ணுனார். நான் அப்படியே விட்டுட்டேன், பிகாஸ் ஐ வாஸ் பிஸி இன் ஆஃபீஸ், ஐ வாஸ் அ காப்பி ரைட்டர். ஸோ அப்படியே விட்டு போச்சு. அண்ட் தென் ஆஃப்டர் தட் கொஞ்ச நாள் கழிச்சு ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி so and so person asked me to get in touch with you and I'm interested in singing jingles and I'm ready for an audition. அப்போது உடனே அந்த அசிஸ்டண்ட்டு நோவல்னு ஒருத்தர் அவர் தான் வந்தார். அப்புறம் he handed the phone to Dilip. He said, hi, yeah, sure, I'll call you back அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நானும் மறந்துட்டேன். அதுக்கப்புறமா ஆஃபீஸில் பிஸியாக இருந்தோம். ஒரு மாதம் கழித்து ஃபோன் வந்தது. ஹாய், கம் ஓவர் ஃபார் த ஆடிஷன், கிருஷ்ணமோகன் டோல் மீ அபவுட் யூ, த பர்சன். ஸோ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஆடிஷன்லாம் கொடுத்தேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சது. எல்லாம் எனக்கு தெரிஞ்ச பாட்டெலாம் பாடினேன். பாடிட்டு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது உங்கள் வாய்ஸு, ஸ்டைலு, உங்கள் அப்ரோச்சு, ஃபீல் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் உங்களை டெஃபினட்டாக நிறையா பாட்டு கூப்பிடுவேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் ஜிங்கிள்ஸ்லாம் பாடினேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மாஸ் கம்யூனிகேஷனில் எனக்கு அட்மிஷன் கிடச்சிச்சு. இட்ஸ் வெரி டஃப் டு கெட் அட்மிஷன் தேர். ஏன்னா அதில் ஆல் ஓவர் த வேர்ல்டு ஒரு 20,000 30,000 பீப்புளுக்கே ரிட்டன் எக்ஸாம் எழுதிட்டு அப்புறமா உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். அதில் தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ என்ன வந்து ஐ பாஸ் த ரிட்டன் எக்ஸாம். தென் ஐ வாஸ் கால் ஃபார் த இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூலேயே 25 சீட்டு தான். அந்த 25 சீட்லேயே டிஃப்ரெண்ட் இதெல்லாம் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவ்வளோ போயிடும், SC/STக்கு இவ்வளோ போயிடும், கிளாஸஸில் போயிட்டு கடைசியில் 10 சீட் தான் இருக்கும். ஸோ இன்டர்வியூலாம் முடிச்சு எனக்கு கிடச்சிடுது சீட்டு. அண்ட் தென் நான் அங்கே போனேன் அதுக்கு தான். பட் சம்ஹவ் இதெல்லாம் முடிச்சுட்டு தான் போனேன். என்னால் அந்த கோர்ஸ் முடிக்க முடியல. பிகாஸ் அப்போது வந்து ஹாஸ்டலில் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துட்டாங்க அந்த சீட்லாம். ஸோ டிஜெக்டடாக திருப்பி வந்துட்டேன். சரி, அந்த 2 வாரம் தான் இருந்தேன், அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணாதே திருப்பி வந்துட்டேன். வந்தவுடனே ட்ரெயினில் தான் போனேன். திரும்பி வந்தோடனே பார்க்குறேன் பிளாட்ஃபார்மில் வந்து என்னடா இது, ஏதோ போஸ்டர் போட்டிருக்கு, ரோஜான்னு ஒரு ஏரோ மாதிரி போட்டிருந்தது. அங்கே பார்த்தானாக்கா திலீப்போட ஃபேஸ் இருக்குது. என்னது இது, ஆனால் கீழே பார்த்தா திலீப்போட இது இல்லை, கீழே ஏஆர் ரஹ்மான் எழுதிருக்கேன். என்ன இது திலீப்போட ஃபேஸ் பின்ன ஏஆர் ரஹ்மான் போட்டிருக்கே அப்படின்னு நினச்சிட்டே வந்தேன். அப்புறம் ஐ கேம் பேக் அண்ட் தென் சடன்லி காட் அ கால். ஹே, அவரே ஃபோன் பண்ணேன். வேர் ஆர் யூ, ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் யூ, நீங்கள் இல்லைன்னு சொன்னாங்க, நீங்கள் என்ன டெல்லி போயிட்டீங்களாங்க அப்படி இப்படி. ஆமாம்மா போயிட்டேன், கம் பேக், ஐ எம் ஹியர் ஒன்லி. ஓகே கம், ஐ வில் கம் குவிக்லி, தேர் இஸ் அ ஒர்க் ஃபார் யூ. ஆஸ் யூஷுவல் ஜிங்கிள் நினச்சிட்டு போய் அங்கே நின்றுட்டு பார்த்தா, அங்கே போய் பார்த்தானாக்கா சடன்லி ஒன் டால் டார்க் ஜென்டில்மேன் இஸ் இன்சைட் த ஸ்டூடியோ. தென் அனதர் ஃபேர் டால் டார்க் ஜென்டில்மேன் இஸ் இன்சைட் த ஸ்டூடியோ. அங்கே வந்து ரஹ்மான் சார் உட்காந்துருக்கார், வான் உள்ள கூட. உடனே இவர் வந்தார், அந்த டால் டார்க் ஜென்டில்மேன். லேட்டர் ஐ காட் டு நோ இஸ் வைரமுத்து. வந்து என்னம்மா
உங்களுக்கு தமிழ் படிக்க தெரியுமா, எழுதி படிப்பீங்களா அப்படின்லாம் என்னை பார்த்தாரு. ஒரு மாதிரி ஒரு இது கொடுத்தாரு. சரி, டெஃபினட்டாக நான் படிப்பேன். நானே செல்ஃப் டாட் தான். தமிழ்லாம் டெல்லியில் வளர்ந்ததுனால எனக்கு தமிழ்லாம் வந்து அங்கே ஸ்கூலில் சொல்லி கொடுக்க மாட்டாங்க, அட்லீஸ்ட் தோஸ் டேஸ். ஸோ நானே கூட்டி கூட்டி ஆனந்த விகடன், குமுதம் அதெல்லாம் வரும், அம்மா வாங்குவாங்க, அதை வச்சு கூட்டி 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 தான் நான் தமிழ் படிக்க கற்றுண்டது. பேசுகிறது வீட்டில் பேசுவோம், அதனால் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை மாதிரி தெரியும்ன்ட்டு ஒரு ஷீட் ஹேண்ட் பண்ணார். படிங்கன்னு சொன்னார். படித்தேன் க்ளீனாக. பரவாயில்லையே, நல்லா படிக்கிறீங்க, டெல்லி பொண்ணாக இருந்துட்டு தமிழ்லாம் இவ்வளோ நல்லா இது பண்ணுறீங்களே, வெரி குட். நிறைய பேர் தமிழ் தெரிஞ்சவங்களே வந்து இங்கிலீஷில் எழுதிப்பாங்க அப்படின்லாம் சொன்னார். எனக்கு தெரியாது அது விஷயம். ஸோ அப்புறம் பாட்டு, சரி இந்த பாட்டு ஆக்சுவலி சித்ரா பாட போகிறாங்க எஸ்பிபியோட. பட் உங்கள் வாய்ஸை நாங்கள் ட்ரை பண்ணுறோம், ஜஸ்ட் வி வாண்ட் டு நோ வாட் இட் இஸ் லைக், உங்கள் வாய்ஸ் சூட் ஆகுதான்ட்டு வி ஜஸ்ட் டூயிங் அ ட்ராக் கொடுத்தாரு. நான் டியூனு வாசிச்சு காமிச்சார். ஸோ அப்படியே நான் அதை எடுத்து ஐ ஜஸ்ட் சாங் தட் சாங். ஐ சாங் த பல்லவி. அதுக்கப்புறம் ஓகேன்ட்டாங்க. என்ன ஓகேன்றாங்க, என்ன ஃபுல் சாங் இருக்குது? நோ வி ஜஸ்ட் ட்ரைங், வி வாண்டட் டு சி ஹவு இட் இஸ். சூப்பராக இருக்குது, நீங்கள் தான் அதை பாடுறீங்க, சித்ராமா பாடல, நீங்கள் தான் பாட போகிறீங்கன்ட்டாங்க. ஸோ ஃபுல்லாக அப்புறம் என்னை வச்சு இந்த பாட்டை எடுத்துட்டாங்க. அப்புறமா தான் எஸ்பிபி சார் வந்து தனியாக அந்த பாட்டை எடுத்தாங்க. ஸோ தட் வாஸ் மை வெரி ஃபர்ஸ்ட் சாங். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, கொஞ்சம் நிலவு இஸ் மை ஃபர்ஸ்ட் சாங். இட் இஸ் நாட். ஜூலை மாதம் வந்தால் தான் என்னோட முதல் பாட்டு. அதுக்கப்புறம் தான் இந்த வாய்ப்பு வந்தது கொஞ்சம் நிலவுக்கு. அண்ட் நீங்களே சொன்னீங்க எல்லாருமே வந்துட்டு சந்திரலேகா தான் உங்கள் ஃபர்ஸ்ட் சாங் சொன்னாங்க. நிறைய பிகாஸ் தட் வாஸ் அ வெரி பிக் ஹிட் அண்ட் பெரிய ப்ரொடக்ஷன் அதனால. பட் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆனது புதிய முகம் தான். அதுக்கப்புறம் தான் அது வந்தது. ஸோ இட் இஸ் ஆப்வியஸ். அண்ட் தட் சாங் ஃபார் அஸ். யா ப்ளீஸ் எங்களுக்காக சந்திரலேகா. ஓகே. கொஞ்சம் நிலவு கொஞ்சம் நெருப்பு ஒன்றாக சேர்த்தால் எந்த தேகம், கொஞ்சம் நஞ்சு கொஞ்சம் அமுதம் ஒன்றாக சேர்த்தால் எந்த கண்கள், கொஞ்சம் மிருகம் கொஞ்சம் கடவுள் ஒன்றாக சேர்த்தால் எந்த நெஞ்சம், சந்திரலேகா சந்திரலேகா கொஞ்சம் நிலவு. So good, and it's a blessing to hear in live. Blessing that I got the song. அதை சொல்லணும். இந்த மாதிரி ஒரு சாங் அந்த ஸ்டேஜில் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி காம்போசிஷன் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அது இந்த மாதிரி ஒரு யூனிக்கானது நிறைய ஃபர்ஸ்ட் இந்த சாங்கில். இட்ஸ் ரெவல்யூஷனரி சாங். ஃபர்ஸ்ட்டு அந்த சாங் ஸ்ட்ரக்சரே டிஃப்ரெண்ட். அதை உடச்சிட்டாங்க. ஒரு பல்லவி சரணம் பல்லவி, அதில் ஒரு பல்லவி தான் இருக்கும், அதில் ஒரு சரணம் தான் இருக்கும், ஒரு பல்லவி தான் யூஸ்வலி இருக்கும். பட் பல்லவி ரிப்பீட் ஆகும், சரணம் ஒரு வாட்டி தான் வரும். மியூசிக் அரேஞ்ச்மெண்ட்ஸே வெரி வெரி யூனிக். லிரிக்ஸ் அகேன் வெரி யூனிக். ஜென்ரலாக அந்த மாதிரி லிரிக்ஸ் பார்த்ததே இல்லை அது வரைக்கும் தமிழ்நாடு. ஸோ தேவர் லாட் ஆஃப் ஃபர்ஸ்ட்ஸ் இந்த சாங். அந்த என்ஜினியரிங் ஸ்ரீதர் சார் பண்ணியிருப்பேன், அது ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஸோ ஆக்சுவலி அந்த சாங் வரைச்சா எல்லாமே ஒன்றுமே புரியல, இது என்னது, இது என்ன பாட்டு ஏதுன்னு அந்த ஸ்ட்ரைக்கே ஆள் ஒருத்தருக்கும். ஏன்னா இந்த மாதிரி கேட்டதில்லை, அப்போ அவ்வளோ எக்ஸ்போஷர் கிடையாது இந்த மாதிரி பாட்டுக்கெல்லாம். பிகாஸ் யூ டென்ட், அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கேபிள் டிவி எல்லாம் வந்திருந்தது. எக்ஸ்போஷர் வாஸ் மினிமல், இப்போ மாதிரி கிடையாது. ஸோ ஃபார் தேம் இட் டுக் ரொம்ப டைம் எடுத்து. சில பேருக்கு தான் அது புரிஞ்சிருக்கும், அந்த மாதிரி பாட்டு நிறையா கேட்டு பழகிடுவாங்க, வெஸ்டர்ன் மியூசிக் கேட்டவங்களுக்கு தான் புரியும். மீதி பேருக்குலாம் இது என்ன பாட்டு, இது என்னது, சில பேருக்கு ரொம்ப பிடிச்சது, சில பேருக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா ஒரு மாதிரியா இருக்கே, இது என்னது, பாட்டு மாதிரியே தெரியலையே, ஏதோ மாதிரி இருக்கே அப்படின்லாம் பேசியிருந்தாங்க. போக 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 இன்னும் அது பெரிய ஹிட் ஆகி போய் இப்போ பாருங்கள் இன்னும் கூட அது நிலைச்சு நிற்குது. இட் இஸ் ஜஸ்ட் காட்ஸ் கிரேஸ். இட் இஸ் சச் அ யூனிக் காம்போசிஷன். இட்ஸ் பிகேம் அது ஒரு மாஸ்டர் பீஸ் ஆகிடுச்சு. அது எவர் கிரீனாகவும் ஆயிடுச்சு. ஸோ ஐ எம் பிளெஸ்ட், அவ்வளோதான். ஐ வில் சே ஐ எம் பிளெஸ்ட். எஸ். அண்ட் ஆஸ் யூ செட், இப்போ இருக்கிற மாதிரியான எக்ஸ்போஜர்ஸ், இப்போ சோஷியல் மீடியா இருக்குது. நமக்கு சிங்கிங் தெரியும், நமக்கு அந்த டேலண்ட் இருக்குன்னா நம்ம ஈஸியாக ஒரு வீடியோ போட்டு நம்மளோட டேலண்ட் அப்படியே அந்த பிளாட்ஃபார்மில் எக்ஸ்போஸ் பண்ணலாம். ஐஃபோனை வச்சு ஷூட் பண்ணி போட்டுடலாம், ஒன்றும் தேவையில்லை. எனி பிளாட்ஃபார்ம் நம்ம போட்டுடுறோம், நம்ம ரெக்கக்னைஸ் ஆகிடும், நம்ம ஃபேஸ் வெளியே தெரிய ஆரம்பிச்சு. அந்த டைம் இட் வாஸ் வெரி ஹார்ட். ஒரு சான்ஸ் பிரேக் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ யூ வில் கெட் அ பிரேக் லைக் திஸ். ஏன்னா 100,000 சூப்பர் சிங்கர்ஸ், so many talented singers are there. பட் நிலைச்சு நிற்க முடியுமா, அது ஒரு பெரிய கேள்வியாகிடுச்சு. பிகாஸ் கண்டினியூஸாக உங்களுக்கு சாங்ஸ் கிடைக்கணும். இப்போது 10,000 சிங்கர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, மேலே இருக்காங்க. எவ்வளோ நம்பர் ஆஃப் சாங்ஸ், எவ்வளோ படம் வருதோ நம்பர் ஆஃப் சாங்ஸு வில் பி லெஸ், கரெக்ட்.
அப்போல்லாம் ஒரு படத்தில் 8-9 சாங் வரும். இப்போ போ குறுகி போய் இப்போ 3 சாங்கில் நிற்குதான். இப்போ 3 சாங்கில் 3 சிங்கர்னு வச்சா கூட எவ்வளோ படம் வருது, எவ்வளோ சாங்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் பண்ணி பார்த்தாங்கன்னா ஒரு சிங்கருக்கு எவ்வளோ சாங் கிடைக்க முடியும்? அரை சாங்காக அதை போய் ஒரு வேர்டு ஒரு லைனில் வந்து நிற்கும். ஸோ அந்த நிலைமை ஆகி போச்சு. திங் இஸ் நிலைச்சு நிற்கிறது தான் கஷ்டம். only a handful of people are probably no one it may come to a state where ஒத்துருமே நிலைச்சு நிற்க முடியாது. டிஃப்ரெண்ட்டாக தான் எல்லாம் வந்துட்டே இருக்கும். எல்லாரும் டிஃப்ரெண்ட் சிங்கர்ஸே வந்துட்டு இருப்பாங்க. அது ஷஃபிள் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஆமாம். அண்ட் ஆஸ் ஐ செட், இப்போ இந்த எக்ஸ்போஜர் இருக்கிறப்போ எல்லாருமே வெளியே தெரியுறாங்க. அந்த டைமில் வந்துட்டு நம்ம தான் இந்த பாட்டு பாடணுங்கிறது தெரியாது. நம்ம வாய்ஸ் ரெகக்னைஸ் பண்ணுவாங்க, இந்த சாங் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, பட் நம்மளோட ஃபேஸ்னே தெரியாது. behind the voice தெரியாது. only the name behind the voice தான் தெரியும். யார் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. அப்புறம் இந்த கேபிள் டிவி அதெல்லாம் வந்த அப்புறம் தான் கொஞ்சம் இன்டர்வியூஸ் எல்லாம் சன் டிவியில் அதெல்லாம் நடக்கும் இல்லையா, அப்படி தான் அந்த ஃபேஸ் ஓஹோ இவங்க தான் பாடியிருக்காங்கன்னு தெரிய வந்தது. கரெக்ட். இந்த ஒரு ரெக்கக்னிஷன் இருக்குல்ல, நம்ம ஃபேஸ் வெளியே தெரியறதா இருக்கட்டும், நம்ம வந்து நம்மளே வந்து நம்ம இருக்கோம், இவங்க தான் பாடியிருக்காங்க அப்படிங்கிறது வெளியே தெரியறதுக்கே வந்து இவ்வளோ வருஷங்கள் ஆயிடுச்சு. இல்லைனா இந்த பிளாட்ஃபார்ம் இருக்குன்னா ஹேவ் யூ எவர் ஃபெல்ட் அப்போ இல்லாமல் இப்போ நான் வந்துட்டு பிறந்திருந்தாலோ இந்த ஜென்ரேஷனில் நான் பிறந்திருந்தாலோ ஐ வுட் ஹவ் பீன் ஸோ ஃபேமஸ், ஆர் அப்போ விட இப்போ ஃபெமிலியாரிட்டி ஜாஸ்தி கிடச்சிருக்கோங்கிற என்னைக்காச்சும் அதை பற்றி யோசிச்சிருக்கீங்களா? அப்படி யோசிக்கல. பட் என்னென்னா டெக்னாலஜி இருக்கிறதுல அப்போது ஒரு சிம்பிள் சொல்கிறேன். நான் ஒரு பாட்டு புதுசாக வந்திருக்கு, அதை கற்றுக்கணுன்னா என் ரேடியோவில் எப்போ அது விவித் பாரதியில் வருதோ அதை கேட்டுகிட்டே இருக்கணும். ஆர் அதோ எல்பி வாங்கணும். எல்பி வாங்குறதுக்கு பணம் கிடையாது அப்போல்லாம். அந்த காலத்தில் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அந்த பாட்டு புது பாட்டு வந்ததுன்னா கேட்டு ஒரு 10 தடவை அதை வந்து யூ கான்ட் ரெக்கார்ட் இட். அப்போ ஐ டென்ட் ஹேவ் அ டேப் ரெக்கார்ட். அப்புறம் அது வந்தது, அது வேறு விஷயம். கேட்டுட்டு எழுதிப்போம். எவ்ரி டைம் த சாங் கேம் கேட்டுட்டு அப்படி கற்றுக்கிறது தான். ஸோ ஜஸ்ட் இமேஜின், இப்போ வித் கிளிக் ஆஃப் அ பட்டன் நீங்கள் போய் எந்த பாட்டை வேணால் லிரிக்ஸை டவுன்லோட் பண்ணலாம், எதை வேணால் கேட்கலாம் நிமிஷத்தில். டெக்னாலஜி ஆக்சஸ். ஸோ தி ஜென்சிக்கு இட் இஸ் தட் மச் ஈஸியர், ஸோ மச் ஈஸியர் ஃபார் தெம் இன் எவ்ரி வே. ஏன்னா அதே தான். இப்போ இந்த விஷயத்த கேட்டிங்கன்னா பழைய காலத்து பிளேபேக் சிங்கர்ஸும் தான் சொல்லுவாங்க, நாங்களாம் ஃபுல் சாங் ரிஹர்ஸ் பண்ணுவோம் 2 நாள் 3 நாள் 1 நாள். ஏன்னா ஸ்டார்ட் டு ஃபினிஷ் ஒன் கோவில் தான் பண்ணோம். இந்த கட் பண்ணி இது பண்ணுறதெல்லாம் இல்லையே. டெக்னாலஜி வாஸ் டிஃப்ரெண்ட், ரைட்? அந்த பெரிய ஸ்பூல்ஸில் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு சின்ன மிஸ்டேக், இதர் சிங்கரோ இல்லை அந்த வயலினிஸ்டோ அந்த கிட்டாரிஸ்டோ ஏதாவது ஒரு நோட் போட்டால் நான் ஃபுல்லாக பிகினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இமேஜின் த வேஸ்ட் ஆஃப் டைம், ரிசோர்ஸஸ், money, everything, right? So technology அதை ஃபுல்லாக ஷ்ரிங்க் பண்ணி it has made it so accessible, so easy, cost effective எல்லாம் இருக்குது. இந்த ட்ராக் சிங்கிங் எல்லாம் அங்கே ஃபீமேல் சிங்கர் மேல் சிங்கர் எல்லா மியூசிஷியன்ஸ் சேர்த்து ஒரேடே ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இப்போது access to things is so cheap and easy. இன்டர்நெட் வந்ததுலேருந்து எல்லாம் மாறிடுச்சு. and huge boon for singers. நாங்களாம் கஷ்டப்பட்டுருக்கோம். அப்புறம் டேப் ரெக்கார்டர் வந்தது. அதை வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன் ராத்திரியில். ஓ அந்த வந்துன்னா உடனே ஆன் த டேப் ரெக்கார்ட் ஆஃப், அண்ட் தென் திருப்பி போட்டு அதை கேட்டு லிரிக்ஸை எழுதி, லிரிக்ஸ் எங்கேயும் கிடைக்காது உங்களுக்கு, நம்மளே தான் எழுதணும் அதை. ஸோ அதை எழுதி அப்புறம் அதை ப்ராக்டிஸ் பண்ணி அப்படி தான் நம்ம வளர்ந்தோம். ஸோ தென் யூ கேன் இமேஜின். அந்த ஐடென்டிட்டி, நம்மளோட ஐடென்டிட்டி வந்து பீங் அ பிளேபேக் சிங்கர் அப்படிங்கிறது, இவங்க பிளேபேக் சிங்கர், அந்த ஐடென்டிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். being a vocal artist, being a dubbing artist, being anything, voice artist, singer, எல்லாருக்குமே நம்ம ஃபேஸ் அதுதான் ஐடென்டிட்டி. நம்ம வாய்ஸே ஐடென்டிட்டியை மாறுறப்போ சம்டைம் நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல, நம்ம என்னோட ஐடென்டிட்டி இட்ஸ் கெட்டிங் ஸ்டோலன், அந்த சாங் மட்டுமே நம்ம ஐடென்டிட்டியாக மாறிடும். தென் வாட் அபவுட் மை ஃபேஸ்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, வாட் அபவுட் மீங்கிறது, ஹேவ் யூ எவர் ஃபெல்ட் தட்? நாட் அட் ஆல். பிகாஸ் ஐ திங்க் இந்த சாங் அவ்வளோ ஒரு ஐகானிக் சாங், அப்படி ஒரு பாத் பிரேக்கிங் சாங்காக இருந்ததுனால நான் பிகினிங்லேருந்தே தே ஸ்டார்ட் இன்டர்வியூவிங் மேகசீனில், இதில் யூஸ் டு கம் ஆன் சன் டிவி, ஜெயா டிவி, whatever லைக் த டாப் சேனல். இப்போ வேறு இருக்கலாம், எல்லாத்துலேயும் வந்தாச்சு அப்போவே. ஸோ பீப்புள் ஸ்டார்டட் நோயிங் மீ தென் இட் செல்ஃப். பிகாஸ் அது அவ்வளோ ஒரு பெரிய ஹைலைட்டான படம், ஒரு பாட்டும் ஒரு பாத் பிரேக்கிங் சாங் அதில். ஸோ அதனாலேயும் என்னவோ எனக்கு லக் அது. பட் ஜூலை மாதம் பாடிச்சு ஒருத்தருக்கும் தெரியாது யாருன்னு. அதுக்கப்புறம் தான் ஜூலை மாதம் ஃபேமஸ் ஆச்சு. So that's how it is. That's why people think first song release ஆனதே வந்து எனக்கு சந்திரலேகா, அதுக்கப்புறம் தான் ஜூலை மாதம் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. Which is not true. The reason, அதுதான் reason for why people think that this is that is path breaking, right? So path breaking தான் முதல்ல ஃபர்ஸ்ட் மைண்ட் ரெஜிஸ்டர் ஆகும். அண்ட் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் இப்போ வந்துட்டு, அப்போ நம்ம வந்து பிளேபேக் சிங்கராக இருந்தால் தான் நம்ம வெளியே சிங்கராகவே நம்ம தெரியும். இப்போலாம் we have something called independent artists where ஸ்ட்ரீட்டில் கூட வந்து நம்ம போய் பாடி நம்மளை எக்ஸிபிட் பண்ணிக்கலாம், நம்மளோட ஷோகேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கு. Really?
ஆக்சஸ் இப்போ ஈஸி ஆகிடுது டு மியூசிக் டைரக்டர் வில் லுக் அட் யூர் ரீல்ஸ் அண்ட் செலக்ட் யூ. எனக்கு இந்த மாதிரி ஒரு சிங்கர் வேணும்னா போய் ரீல்ஸை பார்த்து அதுலேருந்து செலக்ட் பண்ணிக்கிறாங்க, அவங்க வந்து பாடுறாங்க. இப்போ ரீசெண்டாக நான் இந்த கேள்விப்பட்டேன், I don't know if I'm able to say it out or not, but reels பார்த்து தான் some of the artists were called this time, like the sitar player, the guitar player, whatever those, the instrumentalists எல்லாம் அதை பார்த்து தான் அவங்கள கூப்பிட்டாங்க ரெஹ்மான் சார் ஷோக்கு அப்படின்ட்டு. ஸோ தட் இஸ் அ ஹியூஜ் திங். அந்த காலத்தில் நஞ்சே பார்க்க முடியாது, ரீல்ஸை பார்த்துட்டு வரதெல்லாம் சான்ஸ் இல்லை. போய் நிற்கணும், கதவுக்கு வெளில நிற்கணும். சார் ஐம் அ சிங்கர், ப்ளீஸ் டேக் அ வாய்ஸ் டெஸ்ட், எனக்கு சான்ஸ் கொடுங்க. ஃபஸ்ட்டு ட்ராக் கொடுப்பாங்க, நீங்கள் ட்ராக் பாடுவீங்க, ட்ராக் பாடிட்டே இருக்கணும். அந்த ட்ராக் வந்து இந்த என்ன வெல் நோன் சிங்கர்ஸ்லாம் டப் பண்ணுவாங்க. அந்த கான்செப்டே இல்லையே, ஸ்ட்ரெயிட்டாக போங்க, நீங்கள் பாடுங்க. ரொம்ப சேஞ்ச், கம்ப்ளீட் சேஞ்ச் இந்த இண்டஸ்ட்ரி, அதை நம்ம பார்க்கணும். அண்ட் ரைட் நோ வந்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் தான் வந்து இண்டிபெண்டன்ட் சிங்கர்ஸ் ஆர் லைக் க்ரோயிங். முன்னாடிலாம் நீங்கள் பிளேபேக் சிங்கராக தான் ஒரு சிங்கர்னே மதிப்பாங்க, பார்ப்பாங்க. இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டாக இருக்கிற கான்செப்டே இல்லை, அட்லீஸ்ட் சவுத்தில் இல்லை. அப்புறமா 90s அப்படி லேட் 80s 90s வர ஆரம்பிச்சது. பாம்பேல நிறையா வந்து இங்கேயும் கொஞ்சம் 2 பேர் பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த ஒரு பீரியட் இருந்தது, அதுக்கப்புறம் டக்குன்னு போயிடுச்சு அந்த பீரியட். அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸில் தேவர் ஒன்லி லுக்கிங் அட் ஃபில்ம் மியூசிக் தான், இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டை டெவலப்பே பண்ணல. அதுக்கப்புறம் இப்போ திருப்பி அது ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டு இப்போ திருப்பி வந்திருக்கு. ஸோ விச் இஸ் கிரேட், பிகாஸ் ஐ பிலீவ் இன் இண்டிபெண்டன்ஸ். ஏன்னா நம்ம ஆஸ் அ சிங்கர் எனக்கு என்ன மாதிரி பாட்டு பாடணுமோ அதை நானே இசை அமைச்சு பாடிட்டேன்னா தட் இஸ் மீ ஐடென்டிஃபிகேஷன் எனக்கு, அண்ட் ஆல்சோ வித் ஆடியன்ஸ். பட் நம்ம ஒரு சினிமாவில் பாட போனால் அவங்க என்ன பாட்டு கொடுக்குறாங்களோ அதானே பாடியானோம். யூ மே ஐடென்டிஃபை வித் அ சாங், யூ மே நாட். லிரிக் பிடிக்கலாம், பிடிக்காத இருக்கலாம், சாங் பிடிக்கலாம், பிடிக்காத இருக்கலாம், பட் நீங்கள் அதை பாடியானோம். பிகாஸ் யூ ஆர் ஒன்லி ஒன் ஆஃப் த ஸ்மால் இன்ஸ்ட்ருமெண்ட். மியூசிக் கம்போசர் இஸ் த கிங். அவர் சொல்கிறதா நீங்கள் பண்ணியாகணும். இதுலன்னா க்ரியேட்டிவிட்டி இருக்கும், அதில் க்ரியேட்டிவிட்டி ஒரு அளவுக்கு தான் இருக்கும். அதனால தான் ரெஹ்மான் சார் இஸ் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹி இஸ் கிரேட். ஹீ லெட்ஸ் யூ டூ வாட் யூ வாண்ட் அண்ட் எக்ஸ்ப்ளோர் அ சாங் த வே யூ வாண்ட். ஏன்னா அவர் பார்த்துட்டே இருப்பார், டக்குன்னு எடுத்துவார், அதை எடுத்துட்டுருவார். ஓ திஸ் இஸ் சம்திங் யூனிக் விச் someone else can't give, somebody else may not have given. ஸோ அவர் செலெக்ஷன் ஆஃப் ஆர்டிஸ்ட் கூட ரொம்ப யோசிச்சு செலக்ட் பண்ணுவார். அவருக்கு தெரியும் எதை மாதிரி யாரை எடுத்தால் எப்படி ஒரு அவுட்புட் வரும். அதெல்லாம் தான் இன்டெலிஜென்ஸ், அப்சல்யூட்லி இன்டெலிஜென்ட் மேன். அண்ட் நீங்கள் அவங்க கூட ஒர்க் பண்ணுறப்போ எப்படி ஏஆர் ரஹ்மான் சார் இவ்வளோ காமன் கம்போஸ்டாக இருக்காரு? ஐயோ பார்க்கவே முடியாது. வரும், என்ன சாப்பிடலையே நீங்கள், போய் சாப்பிட்டு வாங்க போங்க, தெம்பே இல்லை பாடல அப்படின்னாரு. இந்த மாதிரி ஜோக் பண்ண பயங்கர காமெடியார் அவர். ஐயோ செம்ம ஃபன்னியாக பேசிகிட்டே இருப்பார். அதனால் ஒரு ப்ரெஷர் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். மாடியில் ஒரு வீடு, கீழே அம்மா அவங்க எல்லாம் இருப்பாங்க, கீழே தான் ஸ்டூடியோ. ஸோ போனால் 12 மணிக்கு தான் ரெக்கார்டிங் ஆரம்பிக்கும், லேட் நைட் தான் போவோம், ஏர்லி மார்னிங் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிட்டு வரும். அது ஒரு ஹேபிட் இப்போ கூட அப்படி தான் நடக்குது. பட் அது ஒரு வேறு மாதிரி ஜாலியாக இருக்கும், ஒரு என்னென்ன பீஸ்ஃபுல்லாக இருக்கும், நமக்கு ஒரு டென்ஷனே இருக்காது. போவோம் ஜாலியாக, ஏதோ நம்ம பெட்ரூமில் பாடிட்டு வர மாதிரி தான் பாடிட்டு வரும். அந்த மாதிரி ஒரு ஈஸ் இருக்கும். அந்த மாதிரி வேறு மியூசிக் டைரக்டர் இருக்காது, அது ஒரு டென்ஷன் இருக்கும். எனக்கு வந்து கொஞ்சம் நாட் ஜஸ்ட் வித் சந்திரலேகா, இன்னும் நிறைய சாங்ஸ் வந்துட்டு என்னோட இங்கே உங்களை பார்க்குற ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க, இந்த சாங்லாம் நீ கேட்க மாட்டியாமான்னு என்னை தான் திட்டுவாங்க. ஸோ சந்தோஷ கண்ணீர் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங். ஸோ அது வந்து ஆக்சுவலி இஸ் ரெஹ்மான் சாங், ஏஆர் ரஹ்மான்ஜி சாங். வி ஒன்லி டிட் த பேக்கிங் வோக்கல்ஸ். எனக்கு தமிழில் லிரிக்ஸ் தெரியாது, ஏன்னா ஹிந்தியில் தான் அதை மெயின் பாடித்து அதுக்கப்புறம் டப் பண்ணோம். ஸோ ஐ டோன்ட் ரிமெம்பர் த தமிழ் லிரிக்ஸ், அது ஹிந்தியில் தான் எனக்கு தெரியும். हिंदी इज फाइन, परवालिया ओके. दिल तो आखिर दिल है ना, मीठी सी मुश्किल है ना, पिया पिया जिया 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 न जिया 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 पिया न पिया दिल से रे. அப்போ ஐ திங்க் ரஹத்துல்லா நாங்கள் கேட்கலான்னு நினைக்கிறேன். ஷூர், தட்ஸ் மை சாங். ரத்துல ரத்துல ரசிக்கிற வல்லா, நீ அசப்புற அசப்புற அசப்புல நல்லா, இறுகின மனங்களை இழுக்கிற கூத்து, அட சுட சுட இருக்குது சுருதிய ஆத்து, மாசில்லா மாறுவேடம் மாசில்லா, பூண்டு வந்த மாசில்லா, வெண்ணிலாவே அடவேவு பார்த்தாயோ மாறுமோ மாறுமோ. ஒரு இடத்துல நின்று ஒரு மெலடி சாங் சிங் பண்ணுவேன், பட் தட்ஸ் நாட் மீ. எனக்கு பவர் வேணும் சாங்கில், லிரிக்ஸ் வேணும், மியூசிக் அதெல்லாம் சேர்ந்து வந்து அந்த மாதிரி பாட்டு தான் இஸ் மை சாங். பிகாஸ் த ரியல் ஆர்டிஸ்ட் வில் கம் அவுட் ஒன்லி இன் இண்டிபெண்டன்ட் மியூசிக். க்ரியேட்டிவிட்டி இருக்குல்ல, ஸோ அவங்க என்ன அவங்களோட சப்ஸ்டன்ஸ் அதில் தான் வரும். ஸோ தட் இஸ் ஃபார் மீ கிங் பின்.
சந்திரலேகாவோட ஆக்சுவல் டைட்டில் வந்து கொஞ்சம் நிலவு கொஞ்சம் நெருப்பு. ஸோ அது எப்படின்னா வாழ்க்கையில் நெருப்பும் இருக்குது, இதுவும் இருக்குது, அது பேர் என்ன, நிலவும் இருக்குது. ஸோ தெர் இஸ் குட், தெர் இஸ் பேட், தெர் இஸ் லைட், தெர் இஸ் டே. ஸோ ஆப்போசிங் ஃபோர்ஸஸ் இருக்குது லைஃப்பில். வீரத்தமிழன் சாங்கை நான் ரிலீஸ் பண்ணேன். ரொம்ப அருமையான பாட்டு, ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா. சாங் ரொம்ப நல்லா இருந்தது கேட்டேன். மக்களையும் அந்த எனர்ஜியோட சந்தோஷப்படுத்துறது நான் வாழ்க்கை. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.